சிறகடிக்க ஆசை டிசம்பர் 27th எபிசோட். அப்பா, ஒரு வழியாக விஜயா ரோகிணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்லாப் எதனால் விழுந்தது அப்படின்றத நம்ம உள்ளே போய் இன்றைக்கி பார்த்துருவோமா? அன்பான மக்கள் அனைவருக்கும் கேகேஸ் கான்டென்ட்டின் வணக்கங்கள். ஓகே, இன்றைக்கி நடக்கிற சீன் கம்ப்ளீட்டாக விஜயாவோட வீட்டில் நடக்குது. இந்த சீனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹாட் சீன். இன்றைக்கி விஜயா வந்து நேத்தோட அந்த கோவத்தை கண்டினியூ பண்ணி இன்றைக்கி ரோகிணி நோக்கி போகிறாங்க. ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோகிணி வந்து கொஞ்சம் பின்னாடி நோக்கி போகிறாங்க. இல்லை ஆண்டி, நான் வந்து நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அரை பொல்லீர்னு விட்டுறாங்க. அடி விட்டோன்னே அப்படியே சுருண்டு போய் அந்த டிவியினுடைய ஸ்டாண்டில் அப்படியே சாஞ்சி நிற்கிறாங்க. முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து, இப்போ சொல்லு, என்ன காரணத்துக்காக எங்களுடைய பணத்தை நீ எடுத்த அப்படின்னோடனே அவங்க உடனே, இல்லை ஆண்டி, நான் எடுத்த காரணம் வந்து அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் விஜயா கோவப்பட்டு, ஒழுங்காக மரியாதையாக உண்மையை சொல்லி என்ன நடந்ததுன்னு பரட்டாத அப்படின்றாங்க. உடனே ரோகிணி வந்து, இந்த பணத்தை இப்போ எடுத்து ஷோரூம் நடத்திட்டு ஆண்டி, அப்பா ரூபா கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து திரும்ப கொடுத்துடலான்னு நினச்சேன் நான். நீ என்னடி நினைக்கிறது என் பணத்தை வச்சு? இது என்ன பணம் தெரியுமா? இது என்னோடய புருஷனுடைய ரிட்டையர்மெண்ட் சேலரி பணம். இதை வச்சு நீ எப்படி வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு ஷோரூம் நடத்துவ அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க. இல்லை, நான் அப்படி நினச்சி தான் இதை செஞ்சேன், இல்லை மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கோவம் வந்து அடிக்கிற மாதிரி போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி எங்களை தெரியாமலே இந்த 30 லட்சத்தை எடுத்துகிட்டு நீ போய் இந்த வேலையை பார்த்துருக்கலாம், அவ்வளோ கொழுப்பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகிற மாதிரி ரோகிணி வந்து மனோஜை பார்த்து, இதை நான் செய்யலை அப்படின்னா உங்கள் பையன் மனோஜ் வந்து இன்னமும் பார்க்லேயும் தேவையில்லாத இடங்கள்லையும் படுத்து தூங்கி பயங்கர லேசியாகி ஒரு வேலைக்கும் போகாமல் இதே மாதிரி தான் ஆண்டி இருப்பாருன்னொன்னே திரும்ப இன்னொரு ஒரே அரை டப்புன்னு சரியான அரை விட்டோன்னே மறுபடியும் சுருண்டு போய் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷெல்ஃப் மேலே சாஞ்சி நிற்கிறாங்க. இன்னொன்று பயங்கரமாக அழுகுறாங்க. அங்கே பார்த்துட்டு மனோஜ் முகத்தை பார்க்குறாங்க. மனோஜ் வந்து அதுக்கு ஈடே கொடுக்கல. திரும்பினோடனே ரோகிணிக்கு செம்ம கோவம் வருது. அந்த 2வது அடி அடித்தோடனே அண்ணாமலை அங்கேருந்து கத்துறாரு விஜயா பார்த்து, நீ போதும் அடிக்காத, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை, இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க, நான் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அப்போது பயங்கரம் கலவரம் மாதிரி மாறுது அந்த இடத்துல. நான் இப்போவும் சொல்கிறேன் ஆண்டி, நீங்கள் என்னை அடிச்சிங்க, நான் உடனே மனோஜை பற்றி கோவமாக நான் பேசுகிறேன், தப்பாக பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன். ஆனால் அந்த உண்மையை நான் பேசும்போது கூட மறுபடியும் மனோஜுக்காக தான் நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கோவப்படுறீங்களே தவிர்த்து மனோஜுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரில அப்படின்னோடனே, என்ன சொல்லிகிட்ருக்க, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி அப்படின்னு. நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இல்லை அப்படின்னோடனே திரும்ப அவங்களுக்கு கோவம் வந்து கையை ஓங்க போகிறாங்க. என்ன சொல்லிகிட்ருக்க, நல்ல அம்மாவா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு கோவம் வருது. உடனே மறுபடியும் அண்ணாமலை கையை தடுத்துட்டு, நீ பேசாமல் இரு விஜயா, அவள் சொல்லட்டும் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி, நான் மட்டும் இந்த ஷோரூம் ஆரம்பிக்கலை அப்படின்னா இன்றைக்கி மனோஜோட நிலைமை என்ன? அவனை நான் தானே படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. படிக்க வச்சிங்க சரிதான், எவ்வளோ டிகிரி வாங்கி கொடுத்துருக்கேன் பாரு அப்படின்னு. அதையும் பார்த்துட்டேன், ஆனால் உங்கள் பிள்ளை அதுக்கு தகுந்தாப்பில் இல்லையே, ஒரு ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி கிடையாது அவர்கிட்ட. வந்து நான் இந்த ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் கையில் கொடுத்து போய் வேலையில் சேரு மனோஜ்னு சொன்னேன். ஆனால் உங்கள் பையன் அதை செய்யவே இல்லை. பேக்கை தூக்கிட்டு போவார், ஆனால் போகிற வழியில் அவன் இதை சொல்லிட்டான், அதை என்னை இப்படி செய்யிட்டான். அப்போது அந்த ஒரு லேசினஸ் அவருக்குள்ளேயே க்ரியேட் ஆகி, எந்த வேலைக்கும் நம்ம போகக்கூடாது, போனால் நம்ம ஒரு முதலாளியாக தான் போகணும், அதாவது ஓனராக தான் போகணுமே தவிர்த்து வேலைக்காரனாக போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்படி இருக்கிற மனோஜை நான் என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்போனா அப்படின்னு. என்னடி என்கிட்டே எல்லாத்தையும் திருப்பி விட்றியா, உனக்கு என்ன கொழுப்பு இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட அப்படின்ட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போது விஜயா வந்து மனோஜை பார்க்குறாங்க. மனோஜை பார்த்து கோவமாக லுக்கு விட்டோன்னே மனோஜுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ நம்ம யார், நம்ம முத்து உள்ளே என்ட்ராகிறாரு.
அப்பா இங்கே பாருங்க, இங்கே நடக்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் ஒரே ஆளைய கேள்வி கேட்டுட்டு ஒரே ஆளை அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு. இதுக்கு உடந்தையான ஆளும் வந்து இருக்கான், அதான் மனோஜ். பார்லர் அம்மா ரூபாய் எடுத்து அவனுக்கு ஷோரு ஆரம்பிச்சதுன்னா அவன் தானே ஃபுல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான், பரவாயில்ல பரவாயில்ல செய்யின்ட்டு. அப்போ அவனையும் இல்லை கேட்கணும் அப்படின்னோடனே விஜயா கோவம் வந்துடுது. டேய் நீ வாயை மூடுறா அப்படின்னோடனே அப்போது திரும்ப ஸ்ருதி உள்ளே வராங்க. ஸ்ருதி வந்தோடனே ஆமாம் ஆண்டி அதான் கரெக்டு, பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் பொதுவாக தானே இருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரே ஆளை போட்டு அடிச்சிங்கன்னா அது எப்படி ஒத்துக்கலாம்? அதுவும் நீங்கள் இன்னைக்கெலாம் வந்து அவங்கள கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது, பேசுகிறதோட நிப்பாட்டி இருக்கணும்னு விஜய் அப்படியே ஷாக் ஆகிறாங்க. அப்போ ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, இப்போ தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா கிட்ட நான் பேசினேன், உன்ன மாதிரி ஒரு மருமக இல்லை, எதனாலும் மீனாட்ட சொன்னேன், எதனாலும் நீ ரோகிணி பார்த்து கற்றுக்கோ, அவள் தான் சூப்பர் மருமக, நான் கொண்டு வந்த மருமக அப்படின்னு சொல்லி உன்னை பெருமையாக பேசினேன். நீ என்னடானா இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னோடனே அண்ணாமலை விஜயா கையை பிடிச்சி முன்னாடி போகாமல் முன்னாடி போய் அடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுக்காம பின்னாடி இழுத்து பிடிச்சி, ஏம்மா ரோகிணி நீ ரூமுக்கு போ அப்படின்னோடனே ரோகிணி அந்நியாரம் மனோஜை பார்த்துக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. கோவமாக கதவை மூடிடுறாங்க. ஒரு பயம் வந்துடுது கதவை மூடணுன்னு. உடனே மனோஜ் வந்து மெதுவாக அங்கேருந்து நடந்து வந்து ரூம் கதவு கிட்ட போகும்போது விஜயா கேட்குறாங்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. இல்லைம்மா இந்த மாதிரி ரோகிணி வந்து உள்ளே இருக்கா, என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்க போகிறேன். எவனாவது ரூமுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்கன்ட்டு மனோஜ் போய் அந்த சேரில் போய் உட்கார்றான்னொன்னே அந்த கிச்சனில் ஒரு சின்ன சேர் இருக்கும், அதில் போய் அவள் உட்கார வச்சிட்றா. அதை உடனே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மீனா மெதுவாக நடந்து போய் ரோகிணி கதவை தரங்க அப்படின்னோடனே மறுபடியும் விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ தான் அவனை சொல்லி முடிச்சு நீ அதே வேலையை பார்க்குறியா அப்படின்னோடனே மீனா சொல்கிறாங்க, இல்லத்த அவங்க ஏதாவது செஞ்சுக்க போகிறாங்க அந்த பயத்தில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவளாம் ஒன்றும் செய்ய மாட்டா, அவளை பற்றி எனக்கு தெரியும், நீ அங்கிட்டு போ அப்படின்னோடனே குடுகுடுன்னு முத்து வந்து மீனா கையை பிடிச்சிட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுவார். போனோடனே டாபிக் அங்கே நிற்கல, அந்த சினாரியோ முடிஞ்சிடும். அப்போ அண்ணாமலை சொல்லுவார், அவர் ஒரு வேலையை போய் பாருங்கள், நடக்கிறபடி நடக்கட்டும். டே மனோஜ் ஒழுங்காக மரியாதையாக போய் ரோகிணி என்னன்னு பாருங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, டே மனோஜ் உள்ளே போனேன் அவ்வளோதான் பார்த்துக்கும், அங்கேயே உட்காருன்ட்டு அப்படியே சினாரியோ அந்த இடத்துலேருந்து கலைஞ்சிட்றாங்க எல்லாருமே. சீனை மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ மீனா வந்து ஒரு டீயோ காஃபியோ பண்ணிகிட்ருக்காங்க, இந்த சைடு முத்து நிற்கிறாரு. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணி, அத்தை என்னடானா அவங்க தான் பயங்கரமான மருமக, இந்த மருமக பணக்கார மருமகன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோகிணி இப்படி பண்ணியிருக்காங்களே. அப்போ முத்து சொல்வார், ஆமாம் மீனா, இப்போது நான் சொல்கிறேன், அந்த ரோகிணி பிள்ளை வந்து செம்ம கேடி பிள்ளை, அதை நம்பவே கூடாது, அது பின்னாடி இன்னும் என்னென்ன இருக்குன்னே தெரியல, இன்னும் நிறைய விஷயங்கள் வரதான் செய்யும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. சரிங்க இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா மீனா. இது ரொம்ப ஈஸி, அந்த கண்ணாடி வாங்கணும்ல, யார்கிட்ட இருந்து, அந்த கனடாக்காரம்மா அதான் ஜீவா, அந்த அம்மா தான் வந்து கண்ணாடி கொடுக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், அந்த அம்மா கொடுக்குற மாதிரி. அந்த ஃபோட்டோவை தான் ஓன் தங்கச்சி பார்த்து சொன்னோன்னே, அப்போ இந்த ஆரம்பத்துக்கெல்லாம் காரணம் ஜீவா, இது செயல்படுத்தினது ஃபுல்லாக மனோஜும் ரோஹிணியும் தான். அதில் ஃபுல்லாக ரோகிணி தான் உள்ளே இருந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன். நீங்கள் பயங்கரமான ஆளுங்க, நான் யார் அப்படின்னு சொல்லி முத்து காலரை தூக்கி விடும்போது ரவியும் ஸ்ருதியும் உள்ளே வராங்க. ரவி வந்து முத்துகிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி வந்து எப்பட்றா இதெல்லாம், என்னடா இது இந்த மாதிரி அண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. டே ரவி விட்றா, இது இப்படி தான் நமக்கு தான் தெரியும்ல. இல்லை எனக்கு நிறைய டவுட் இருக்குது, உன்னை விட எனக்கு டவுட் இருக்குடான்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இந்த அம்மா வந்து பார்லர் அம்மா வந்து சரியில்லைடா, ஏதோ இருக்குது, ஆனால் இன்னும் நிறையா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, இதோட இது முடியாது, அந்த அம்மா நிறைய பின்னாடி ஏதோ தப்பு பண்ணுது, எனக்கு என்னமோ இந்த அம்மா பணக்கார அம்மாவாக தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிச்சன் சீன் எங்கேயோட முடிச்சிடுறாங்க. முடித்தோடனே கொஞ்ச நேரம் கழித்து, ஆமாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க அது மட்டும் இல்லைடா, ஜீவாவும் சரிதான், ரோகிணியும் சரிதான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்த மனோஜ் கரெக்டாக டார்கெட் அடிச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து கிச்சன் பக்கத்தில் நின்று இவங்க எல்லாம் பேசுகிறத விட்டு கேட்டுட்ருப்பார். ஸோ அப்போது முத்து சொல்லுவார், சரியான டார்கெட்டாக ரெண்டு பேரும் அச்சு கோர்த்த மாதிரி ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. மனோஜ் வந்து ஒரு படித்த முட்டாள், எதுக்குமே லாய்க்கு இல்லை, வேஸ்ட்டு பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அந்த சைடு மனோஜுக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக கோபமாக வரும்.
அப்போ தான் வந்து இந்த இடத்துல சீனை கட் பண்ணி மனோஜை வந்து டைரக்டர் வந்து ரோகிணி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ ரூமுக்குள்ளே போனோடனே ரோகிணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து ரோகிணி அப்படின்னு கையை லேசாக தொடுறாருன்னு ரோகிணிக்கு செம்மக்கும் வந்துடும். ஏய் மனோஜ் வாயை மூட்டான் சைடு போயிரு பார்த்துக்கோ அப்படின்னோடனே சரியான வாக்குவாதம் நடக்கும். உன்னால தான் நான் சொல்ல வந்தேன், என்னால் தான் நீ சொன்ன இப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை உள்ளே ஓடிட்டுருக்கு. அப்போ மனோஜ் ஒரு விஷயம் கேட்பார், நீ வந்து என்னை இப்படி பேசுனனால தான் வந்து நானும் பேசாமல் இருந்தேன். நான் என்னடா பேசினேன்? ஆமாம், நான் படித்த முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படிலாம் நீ பேசினேன் பாரு, கிச்சனில் அவ்வளோ பேர் வந்து என்னை கேவலமாக பேசுகிறாங்க, அதுவும் குறிப்பாக மீனாவும் முத்துவும் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தி பேசணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. நீ என்னை விட்டு கொடுத்தனால தான் நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லலை. நீ தான் வந்து மனோஜ் அதை இந்த இந்த ஹோல் சினாரியோவே ஸ்பாயில் பண்ணிட்ட. நம்ம அழகாக ஒரு ஐடியா வச்சுருந்தோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் எல்லாமே போயிடுச்சு இப்போது அப்படின்னோடனே ரோகிணி கிட்ட வந்து தொடரும்னு போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு இதோடு முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் இன்னும் கதைகள் தெளிவாக சொல்ல இன்னும் வரணும். ஸோ இன்னொன்று நல்லா பண்ணித்தரேன். அது போக உங்களுக்கு சேனல்ஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நல்லா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து அடுத்த ப்ரோமோ போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அதில் பெருசாக. நம்ம ரோகிணி வந்து சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேகை மாட்டிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. அது வெளியில் போகிறாங்களா வீட்டை விட்டு, இல்லைன்னா பார்லருக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா எடுத்துகிட்டு போன பேக் ஹேண்ட் பேக் மட்டும்தான். ஸோ இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ.